உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. தடுமாறும் வேளையில் எல்லாம் யாரது நம்ம நோவாயா மாதிரி சுமந்து சென்றீரே. தடுமாறும் வேளையில் தகப்பன் போல் சுமந்து சென்றீரே. காலையிலே போறாரு, சீக்கிரம் எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம். ஆளே காணோம். வாங்க ஏறுங்க ஐயா. காலையிலே கிளம்பிட்டீங்க ஐயா? ஆராதனைக்கு போனேன். காலையிலே பஸ் வந்துருமா ஐயா? காலையிலே போனாதான் பஸ்ஸுக்கு போனேன். என்னையா ஒரே சோகமா இருக்கிறீங்க? என்னையா எல்லாம் ஒரு கவலையா? என்னையா கவலை? என்னையா சர்ச்சுக்கு போடணும் போயிட்டு இருக்கிறேன் ஐயா. சரி, குழப்பத்திலே இருக்கிற மாதிரி இருக்குது. இது என்னையா வழி இருக்கு? எப்படி என்னையா வழி இருக்கிறேன்? இப்ப வழி ஒண்ணும் தெரியல. என்னையா வழி? எப்படி என்ன வழின்னா ஒண்ணும் இல்லையா, உங்களுக்கு ஆண்டவர் நியமித்த ஓட்டத்துல நீங்க பொறுமையோடு ஓட்டணும்ன்றதுதான் வழி. என்னன்னா அப்படிங்களா, நம்முடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நிறைய நேரங்களில நமக்கு சோர்வுகள் நம்மளை சூழ்ந்து கொள்ளும். சரிங்க. ஆனா இயேசு கிறிஸ்து நமக்கு நியமித்த ஓட்டத்துல எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படி சொல்லுது. சரி, இயேசு கிறிஸ்து நமக்கு நியமித்தப்பட்ட ஓட்டத்துல சரி நாம் எப்படி ஓடணுமா? பொறுமையோடு கூட ஓட கடவுணுமா? இப்ப பாருங்க, இந்த வாகனத்தை வண்டியை ஓட்டிட்டு போறோம். ஆனா இந்த வண்டி ஓட்டுறது எல்லாரும் வண்டி ஓட்ட முடியாது. நம்ம பின்னாடி எத்தனையோ பேர் உட்கார்ந்து இருந்தாலும் ஒரு ஆளு தான் நம்மளால ஓட்ட முடியும். ஒரு ஆள்கிட்ட தான் ஸ்டேரிங், ஒரு ஆள்கிட்ட தான் பிரேக், ஒரு ஆள்கிட்ட தான் ஆக்சிலேட்டர், எல்லாமே அவர்கிட்ட கொடுத்து நாம தான் பொறுமையோடு கூட ஓடணும். ஏன்னா எல்லாத்துக்கிட்டையும் வண்டி, ஸ்டேரிங், அந்த காரியங்கள்லாம் கொடுத்துருந்தோம்னா எல்லாரும் நல்லா ஓட்ட முடியுமா? ஒருத்தர் பிரேக் போடுவாங்க, ஒருத்தர் ஸ்டேரிங் திருப்புவாங்க. அப்போ நம்ம ஒருத்தர்கிட்ட கொடுத்ததுனால அந்த ஒருத்தர் சரியான பாதையில ஓட்டுவாங்க. அதே மாதிரி நமக்கு பின்னாடி உட்காந்து நம்மளுக்கு ஆளுக்கு ஒரு ரூட் சொல்லுவாங்க. ஆளுக்கு ரூட் சொல்லும் பொழுதும் கூட நாம அந்த ரூட்ல போகாம நம்ம டிரைவிங் பண்றோமா, நம்ம வந்து சரியான பாதையில ஓட்டுறோமான்றது நாம நிதானிச்சு ஓடணுமானா நாம சரியான பாதையில ஓடிடுவோம். குழப்பம் எதனால வருது அப்படின்னா நம்ம எதாவது நினைச்சு குழம்பும் போதுதான் நமக்கு குழப்பம் வரும். நம்ம குழப்பத்தை தீர்க்கணும் அப்படின்னா நம்ம இயேசு நம்மளை ரட்சித்தாரு, இயேசு நம்மளை மீட்டு எடுத்தாரு. அவர் நம்ம காற்று பாதையில பரிசுத்தத்தோடு உத்தமமாய் நம்ம ஓடணும் அப்படின்னா அவர் நம்ம பாதையை செவ்வையாய் போடுவார். அதனால குழப்பத்தெல்லாம் தூக்கி எறிங்க. நம்மள ஆண்டவர் கடவுள் நம்மளை நல்ல வழியில் நடத்துவார். சரி, ஸ்டாப் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நீ இறங்கிறீங்களா? பார்த்து இறங்குங்க, பார்த்து போயிட்டு வாங்கயா.